வணக்கம் மக்களே. திருமணத்திற்கு முன்பு வீட்டு வாசலில் பந்தகால் முகூர்த்தம்னு ஒன்று பந்தகால் நடுவாங்க. அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த விசேஷத்துக்கு தான் இன்றைக்கி நம்ம போக போகிறோம். வாங்க போய் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். வந்தாச்சு மக்களே. பானை, நெல், பழம், நவதானியங்கள், பால், குங்குமம், பொட்டு எல்லாமே வச்சுருக்காங்க. பக்கத்தில் ஒரு குழி ஒன்று பறிச்சிருக்காங்க. அந்த இருக்கிறதா பந்தகால். குளத்தில் தண்ணி வச்சுருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா பெரியவங்க எல்லோரும் சேர்ந்து அந்த பந்தக்கால் எடுத்து அந்த குழியில் நட போகிறாங்க. இதான் பந்தக்கால் முடுத்ததுக்குள்ளே கால் நட்டாச்சு. இப்போ அதை சுற்றி என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்க்க போகிறோம். என்ன பண்ண போகிறாங்கன்னா, அந்த குழியை சுற்றி ஒரு செடி வைக்கிறதுக்கான உள்ள அளவுக்கு உள்ள வரப்பு மாதிரி போடுறாங்க. அதை போட்டுட்டு அதுக்குள்ளே இப்போ அந்த காலில் பட்டு கட்டி மா இலை கட்டி அதுக்கு பொட்டு பூவு எல்லாம் வைக்க போகிறாங்க. பூவெல்லாம் வச்சுட்டாங்க. வரிசையாக எல்லாரும் பெண்கள்லாம் பொட்டு வைக்கிறாங்க. பொட்டு வச்சுட்டு ஆண்களும் பொட்டு வைக்கிறாங்க. பொட்டு எல்லாரும் வச்சு முடித்த உடனே என்ன பண்ண போகிறாங்கன்னா, இந்த நவதானியங்கள் எடுத்து அதில் தெளிக்க போகிறாங்க. அப்புறம் இந்த பானையில் நெல் அள்ளி கொட்ட போகிறாங்க. நெல் அள்ளி கொட்டிட்டு பால் தெளிச்சிட்டு அந்த நெல்லை கையால் மூணு டைம் அந்த பானையில் அள்ளி போடுவாங்க. அது போட்டுட்டாங்க. அடுத்தது எல்லோரும் பொட்டு வச்சுட்டு நவதானியங்களை தெளிக்கிறாங்க. பாருங்கள், நவதானியங்களை அதில் தெளிக்கிறாங்க. அது அப்படியே பிறகு முளைச்சி வரும். இதுக்கு மேலே வாசலில் பந்தை போட்டுருவாங்க. மற்ற இரும்பு ஷீட்டு இது வச்சு இப்போ எல்லாம் போடுறாங்களோ அது மாதிரி போட்டுருவாங்க. மிச்சம் இருக்கிற நவதானியத்தை மூணு பானையில் நெல் வச்சுருக்காங்க. ஒரு பானையில் சாணி அந்த ஒரு உரம் வச்சுருக்காங்க. அதில் நவதானியங்களை தெளிச்சிடுவாங்க. தெளிச்சிட்டு இப்போ எல்லாத்துக்கும் பால் ஊற்றி அந்த நவதானியங்கள் தெளிச்ச இடத்துல பால் ஊற்றுறாங்க. எல்லோரும் அவங்க கையால் அதில் ஊற்றுறாங்க. பால் தெளிக்கிறாங்க. அவர் தான் மாப்பிள்ளை. அவர் தான் இப்போ போகிறாரு. அப்படியே முடிச்சுட்டு எங்கள் ஃபேமிலிக்கு, எங்கள் பங்காளி விடனால எங்கள் ஃபேமிலிக்கு ட்ரெஸ் எடுத்திருந்தாங்க. பங்காளிகளுக்கெல்லாம் ட்ரெஸ் எடுப்பாங்க. பங்காளி சொந்த பந்தம் நிறைய பேருக்கு ட்ரெஸ் எடுப்பாங்க. அதை மாப்பிள்ளை கையால் ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு நாங்கள் ஃபேமிலியாக வாங்கிட்டு அப்படியே போய் சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ. என் பையன் பாருங்கள், அவன் தட்டோடு வாங்குறான்.